ஹாய்டா மச்சான். ஹாய்டா. என்ன மச்சான் ஒரே டென்ஷனாக இருக்க? ஒரு சின்ன பையன் தமாத்துள்ள பர்ஸ் அடிச்சுட்டு போயிட்டான்டா. அப்புறம் அடித்து பிடுங்கிட்டேன். தமாத்துள்ள திடுது. மச்சான் ஒருத்தனை சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மட்டும்தான் அவனை திருடனாக்குது. வா ஒரு கதை சொல்கிறேன். இவன் தான் ஹரி. நல்லா படிக்கிற பையன், அம்மா பேச்ச மீறாத பையன். அவங்க அம்மா தினமும் அவனுக்கு 5 ரூபாய் காசு கொடுப்பாங்க. அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்கம்மா, எனக்கும் வாங்கி சாப்பிட காசு தாங்கம்மா. அம்மா அப்பா எங்கம்மா? அவனுக்கு அப்பா இல்லையா? கதையை கேளு முதல்ல. அந்த 5 ரூபா வாங்கின பையன் என்ன பண்ணன்னு தெரியுமா? 5 ரூபா வச்சுன்னு என்ன பண்ணலாம்? வித்தோட்டில் போனால் மாட்டிப்போம். சரி, நடந்து போய் பஜ்ஜி சாப்பிடலாம். ஓகே. வழக்கம் போல் அந்த பஜ்ஜி கடையை க்ராஸ் பண்ணி வெளியே பார்த்தான். பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டான். திடீர்னு அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச அந்த ஹவுஸ் ஓனர் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டார். பசியில் வாடின அந்த பையன் மறுபடியும் அந்த பஜ்ஜி கடையை க்ராஸ் பண்ணி பஜ்ஜி வேணும்னு கேட்டான். ஆனால் அவனோட பசியை அவனை திருட வச்சிருச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் ஒரு திருடன் ஆயிட்டான். இவன் நிலைமை தெரிஞ்ச அந்த ஹவுஸ் ஓனர் அவனை அரவணைச்சிருந்தான்னா இன்றைக்கி அவன் ஒரு திருடனாக இருக்க மாட்டான். ஏன்னா அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட வசதியும் இருந்தது. இதுலேருந்து என்ன தெரியுது? ஏதோ சொல்ல வரேன்னு தெரியுது. நீ ஏன் சொல்லு. கிரிமினல்ஸ் were not born, they are made. தட்ஸ் ரைட். ஆடா பாவீங்களா, சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜ் கூட சொல்ல விட மாட்டீங்களாடா.